லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி மரத்தில் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ஒரு 2 மாங்காய் இருந்துச்சு. எனக்கு மாங்காவே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்படி தான் வந்துச்சுன்னே தெரில, ஒளிஞ்சிகிட்டு இருந்திருக்கு. இதை பறித்து ஒரு டிஷ்ஷு பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். இந்த டிஷ்ஷு பண்ணதுக்கப்புறம் தான் ஃபீலாக இருந்துச்சு, இதை கடைசி மாங்காய் வச்சேன், இதுக்கப்புறம் எப்போ சாப்பிட போகிறோன்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, கட் பண்ணி வச்ச மாங்காய், அது கூடவே ஒரு வேர்க்கடலையை கொஞ்சமாக தோலெல்லாம் எடுத்துட்டு அது கூட சேர்த்துட்டு ஜீரகம், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது கூட கொத்தமல்லி இலையை பச்சையாக சேர்த்துக்கலாம். இதை கொத்தமல்லியை வறுக்கக்கூடாது, பச்சையாக தான் சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதை உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ரசத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, இந்த மாதிரி தயிர் சாதத்துக்கெலாம் சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும். நான் அன்றைக்கி ரசம் தான் வச்சுருந்தேன்னா ரசத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. இந்த டிஷ்ஷு இவ்வளோ நாள் எப்படி நான் மறந்தேனே தெரியல. முன்னாடிலாம் செஞ்சிட்ருப்பேன், ஆனால் சுத்தமாக இப்போ மறந்து போச்சு. இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷு தான். அவங்களாம் சப்பாத்தி, பூரி, ரொட்டி இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு தான் அவ்வளோ ஆப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லியை பச்சையாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக சின்ன பீஸு இஞ்சி சேர்த்தா கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.